ஐயோ, அந்த பொம்பளை வேற விடாத துரத்திட்டு இருக்கு. இது எந்த இடம்னே தெரியல. ஒன்றும் வடக்கும் தெரியல, தெற்கும் தெரியல. சரி, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும். என்ன நாய் நக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது. எங்க இருந்து வருது? அட பேபி, நீ இங்கேயா இருக்க? யோ, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? இது என்னையா? என் பேரு என்ன? உன் பேரா? பேபி. பேபி என்ன பண்ணும்? என்ன பண்ணும் அத நீயே சொல்லு. இந்த பாட்டில் வந்து பாலை குடிக்கிறியா? உனக்கு அறிவிக்குதா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், ஊர்ல தான் அசிங்கப்பட்ட, இங்க வெளியூர் வந்து அசிங்கப்படுறியாடா? இது தேவையாடா உனக்கு? டேய், என் மூஞ்சிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. நீ வா, நீ உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன். எப்பா எவ்வளவு தூரம் தான் தள்ள விடுவேன்? அவனே நல்லா கூட எப்பா கூடா கூடான்ற எவ்வளவுதான் கூறுது? பாத்திரம் பாத்திரம் பாத்திரம், பழைய பொருளுக்கு பாத்திரம். அவனே கூட எப்பா இதுக்கு மேல கூடனா கூமா பாட்டி தங்கப்பாண்டி இருந்தா கூட்டின்னு வந்து கூவ சொல்லணும். பாத்திரம் பாத்திரம், பழைய பொருளுக்கு பாத்திரம் பாத்திரம், சில்வர் பாத்திரம். இந்த பக்கம் தான் ஓடேன் தான் ஆளக்கண்ணே. பாத்திரக்காரே, பாத்திரக்காரே நில்லு. வாங்க வாங்க. எப்பா பாத்தியா, நான் கூல காட்டுல இருந்து ஒரு பொம்பளை தேடி வருது. வாங்க வாங்க, என்ன வேணும்? ஏம்பா அம்மா, உண்டா வேணுமா, அண்டா வேணுமா, கரண்டி வேணுமா, கடாய் வேணுமா, என்ன வேணும்? சட்டி கூட இருக்குது. ஏய், நம்ம சட்டி வைக்கிறது இல்லடா. சட்டி இல்ல, கரண்டி, ஸ்பூனு எல்லாமே வச்சிருக்கோம். பாத்திரம்லாம் பெரிய பெரிய பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்கிட்டு போமா. ஏம்பா இந்த பக்கம் கருப்பா ஒருத்தன் வந்தானா? என்னது கருப்பா ஒருத்தன் வந்தானா? அம்மா, கருப்பாவும் ஒருத்தன் வரல, வெள்ளையாவும் ஒருத்தன் வரல, சவுப்பாவும் ஒருத்தன் வரல, கலராவும் ஒருத்தன் வரல. கம்முன்னு வேலையை போய் பாருமா. பாத்திரம் பாத்திரம், பழைய பொருளுக்கு பாத்திரம் பாத்திரம். ஏய், காலையில சாப்பிட்டோம், மதியத்துக்கு என்ன பண்றது? ஏய், ஒரு 4 மாடு இருக்குது, வித்துருமா? ஏய், அதெல்லாம் வேணாடா. யாருன்னா சிக்குவான், வா போவோம். எவன் சிக்குவான்? ஃபிளாஷ்பேக். அம்மா, கலைக்குமா? எடுத்துட்டு இருடா பானவாயா. ஏய், நிஜமா இந்த புளியோந்தப்பு கடை செம டேஸ்ட். சாடு ஆம்லெட் ஏதாம்மா? ஒன்று சொல்லி நான் இருப்பாங்க. இந்த ஆம்லெட் வேமா. ஏய், கொஞ்சம் எடுத்துக்கிட்டா. ஏய், நான் தர மாட்டேன். முந்து நீ சாப்பிட்டு எந்த நான் சாப்பிட்றேன். அப்படியா? நான் சாப்பிட்டு வாங்குறேன். End of flashback. அவனுங்க மாரி அவனை சிக்குவான்றியா? ஆமா, சூப்பர், வா. சாமா சாமா, பழைய பொருளுக்கு சாமா சாமா. எப்போ என்னப்பா சொன்னேன்? சந்தைக்கு வந்தா குண்டா குண்டாவா விற்கணும், ஒண்ணுமே விற்கல. வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வேலைக்கிழமை எப்படா விற்க? விடியாது மூஞ்சிய. ஓ, இன்னைக்கு வேலைக்கிழமையா? தெரியாம போச்சுப்பா. ஏய், அப்பா எப்படி குண்டான வித்தன்னு தெரியுமா நானே? அதான் வித்ததுதான் நல்லா தேத்த, பானையா வயிற்ற வளர்த்து வச்சுக்கிறியா? வா போலாம். குண்டா குண்டா, பழைய பொருளுக்கு குண்டா. மவனே, வீட்டுக்கு போலாமாடா? எப்போ நீ என்ன லூசாப்பா? நம்ம வீடு 20 கிலோமீட்டரு. நாளைக்கு சந்தை, இங்கே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஏஞ்சி எல்லா பொருளையும் வித்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம்ப்பா. வா. எப்பா மரத்தடி லைன்ப்பா, இங்கே படுத்துருவான். எப்பா வாப்பா, படுப்பா. எப்பா, ஐயோ, கை காலெல்லாம் வலிக்குது. வா, இந்த பொருளை விற்றா எப்படியோ ஒரு 10,000 ரூபா தேரும் போல இருக்குது. எப்போ 10,000 ரூபா வருமாப்பா? அட, பழைய சோத்தை துண்ணாதன்னு எப்படி தூங்குறான் பார் இவன் ஒரு அப்ப. சரி, நம்மளும் படுப்போம். யோ, என்னையா வழியை காட்டுறேன்னு சொல்லி இந்த சுற்றி இந்த புளியாந்தோப்பையை சுற்றி வர? என்னை விட்டுறியா? நான் ஊருக்கே போகிறேன். எங்கள் அம்மா 3 வேளையும் எனக்கு கறிச்சோரே போடுவாங்க. நான் அங்கேயே போயிடுறேன். காத்து, இந்த பேபியை பார்த்து பேசு. பாரு, இந்த பேபியை நம்பியோர் கைவிடப்படா. கண்ணெதிரில் தெரிந்து பத்தியா காட்சி? எங்கயா எல்லாம் புளியா மரம் தானே தெரியுது. உங்கள் அப்பா கரெக்டாக தாண்டா சொன்னான். மூச்சு கொண்ட தோன்றவனுக்கு மூளை இருக்காது. அதே மாதிரி தான் நடந்துக்கிறேன். அங்கே பாரு தேரில் பாரு தீபம். மணி 1 ஆச்சு. புளியா மரத்துலேருந்து பேய் இறங்கி உனக்கு பிடிச்சிக்கிச்சா? பயமா இருக்கு. ஏய், இந்த பேபிக்கு எல்லாம் தெரியும். கிளம்பு. இந்த பாரு, அங்கே பார்த்தியாடா 2 பேர் புளியா மரத்துக்கு துணையாக இருக்கானுங்க. நம்ம அந்த வண்டிக்கு துணையாக போயிடுவோம். வா. யோ, பயமா இருக்கியா? இது தப்பு இல்லையா? அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்யா. இவரோட போகும்போது அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறானா? அருகட்டன். யோ,
உனக்கு தான் வண்டி ஓட தெரியாது நௌரியா யோ ஊருக்கு வெறுங்கையோடு போகணும்னு நினச்சேன். நல்ல வேலை ஒரு வண்டி எடுத்து கொடுத்தையா. ஆமாம், உனக்கு வண்டி எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு வலிப்பா. இந்த வண்டியை விற்று ஒரு வாரம் உக்காந்து குடிச்சிட்டு மறுபடியும் திருடணும். சீக்கிரமா தள்ளுறா, வித்துட்டு உடனே குடிப்போம். குடிப்பீங்கடா குடிப்பீங்க. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு வருது, வயிறு மட்டும் நல்லா தின்ட்டு வந்தீங்களே, அது காசு கொடுக்கணும்னு அறிவில்லை நாங்களா? நீயா அங்க அவனை உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டு வேலை பண்றீங்களா? இதே வேலையை தான் திரிறீங்களா நீங்க? ஏமா பேசிட்டே இருக்கும்போது ஏமா தெரியாதவங்க வண்டியில இருந்து சாவி எடுக்கிறேன்? நதே தெரியாத கொண்டியா? ஐயோ அம்மா போட்டு விட்டானே. அம்மா அவன் அதை சொல்லல, எங்களை உங்களுக்கு தெரியாதுல்ல, அத்ததாம்மா சொன்னான். ஏடா உங்களை எனக்கு தெரியாதா? ஹோட்டல்ல வந்து நல்லா நெக்கு முக்கு தின்ட்டு வரவங்க போறவங்கள சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன், சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்து தாண்டா இருந்தேன். அந்த பார்த்து இந்த கேப்ல நீ எஸ்கேப் ஆயிட்ட. ஏமா மதியானம் சாப்பிட்டுட்டு கணக்கு மொத்தமா பண்ணிடுறோம். என்னது மதியமா? ஏன் மொத்தமா சாப்பிட்டு ஹோட்டல்ல காலி பண்ணலான்னு பாக்குறீங்களா? இருங்கடா ஊர் மக்களை கூப்பிடுறேன். எங்க ஓடியாங்க திருட 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 திருட. பேபி இங்க பிடிக்கிற ஓட்டம் தான், ஊர்ல போய் தான் நிக்கணும். ஊரை விட்டு வந்தா என்ன நிலைமைன்னு காமிச்சிட்டடா. ஓடுங்கடா ஓடுங்க. 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய் பொருள், நல்ல லாபம் தான் நமக்கு. எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். எப்பா பொழுது வந்துச்சுப்பா, ஏச்சிருப்பா. எப்பா வண்டி நிறுத்தி வச்சிருப்பா, வண்டியே காணுப்பா. ஐயோ ஐயோ யோ என்னயா பண்ணி இந்த தூங்காதன்னு கேட்டியாயா? ஐயோ வண்டி எங்க போச்சு? இப்படி போயிருக்குமா, இப்படி போயிருக்குமா? சரி வா இப்படி ஓடுவோம். ஆக்ஷன். பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் கட்டு, ஆள் கூட எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் கட்டுமா. ஆக்ஷன். கொஞ்சம் சீக்கிரம் கட்டு பாப்பா, எல்லாம் ஆளுங்க நிக்கிறாங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் கட்டுமா, ஆள் நிக்கிறாங்க. சரி இது பஸ்ல ஏக்கா என்ன வெள்ளை தாப்பா போட்டு உள்ள எப்படி இருக்கீங்க? இது குழப்பமா இருக்க. ஏக்கா இருக்கீங்களா இல்லையா? சரி நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நம்ம கடமையை சொல்லிதான் ஆகணும். சரி சாப்பாடு போட்டதுக்கு நன்றிக்கா. நன்றி சொல்றேன், நன்றி பன்றி தலையா. சாப்பிட்டதுக்கு மரியாதையா காசு கொடு. நீ சாப்பிட்டது, உங்க அப்பா சாப்பிட்டது, அந்த 2 பானை வைத்துக்கு சாப்பிட்டானுங்க பாரு, மொத்தம் 4 பேர் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் ஆச்சு. காசு கொடுத்துட்டு போடா. அப்பாவா? இது அந்த பரதேசியா? அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. வழியில போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டு வந்து சாப்பிட சொன்னா சாப்பிட்டேன். அப்படியா? அப்ப அவன் தான் உங்ககிட்ட வாங்கி சொன்னா கொடுத்துட்டு போ. எப்படி சொன்னாலும் அந்த மூதேவி விடாது போல இருக்கு. ஏக்கா இங்க வாட்ச்மேன் வேலை ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, நான் வேணா வாட்ச்மேன் வேலை பார்க்கட்டா? காசு இல்லைன்றது நீ இவ்வளவு நாசுக்கா சொல்றியா? வாட்ச்மேன் வேலைக்கு உன்னை இங்க உட்கார வச்சா கடையிலுக்கு எல்லாத்தையும் சுட்டின்னு போறதுக்கா? வா பாத்திரலாம் கிடையாது, கழுவிட்டு நாளைக்கு இட்லிக்கு மாவு வரைக்கும் அரைச்சு போட்டு போ. ஏக்கா நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன். ஏன் நான் முன்னாடி போனோன்னே நீ இப்படியே ஓடுறதுக்கா? நீ முன்ன போடா, நான் பின்னாடி வரேன். ஏன் முன்னாடி ஓட முடியாதா?